ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் அவியல் ரெசிபி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் சிம்பிளாக தான் செய்கிறேன். இதில் இன்னும் நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் ரொம்பலாம் போடலை, கம்மியாக தான் போட்டிருக்கேன். கேரட், பீன்ஸ், கொத்தவரங்காய், சவ் வாழைக்காய், முருங்கைக்காய் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை வேக வச்சுக்கலாம். காய் எல்லாம் போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி தெளிச்சிட்டு மூடி போட்டுடலாம். காய் வேக வேக அதுலேருந்தே தண்ணி வரும். அதனால ஃபஸ்ட்டு அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இதுலேயே இன்னும் சட்டிக்கரணை, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு செய்கிறப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவியலுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காவை சின்ன சின்ன கீத்தாக கட் பண்ணிக்கிறேன். அதில் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். இதை ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் குறைசல் டெக்ஸ்சரில் அடைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அவியல் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோன்னா நல்லா இருக்காது. இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அதுலேயே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். தண்ணி தெளித்தது தான். சவுச்சவுலேருந்துலாம் தண்ணி வரும். அதனால் தண்ணி லைட்டாக தெளித்து வேக வச்சுக்கோங்க. இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இதில் அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிக்சியில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும், புளிப்பு இல்லாத தயிராக இருக்கணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறப்ப நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை கிள்ளி போட்டுட்டு காயை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 3 நிமிஷம் வேக வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த அவியலை அடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.